இயேசு ஆண்டவருக்கு கொண்டாடப்படும் திருநாளோடு அன்னை மரியாளின் திருநாளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசுவின் பிறப்பையும் கொண்டாடுகிறோம், அன்னை மரியாளின் பிறப்பையும் கொண்டாடுகிறோம். இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டதையும் கொண்டாடுகிறோம், அன்னை மரியாள் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதையும் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் இதோ நாம் அவளுடைய அந்த மாசற்ற திரு இருதயத்தை கொண்டாடுகிறோம், இயேசுவின் திரு இருதயத்தை கொண்டாடுகிறோம். இயேசு ஆண்டவர் விண்ணகம் சென்றார், மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள். இயேசு ஆண்டவர் இதோ கிறிஸ்து அரசராய் வீற்றிருக்கிறார். அன்னை மரியாள் விண்ணக மன்னகர் ஆக்கினியாக இறைவனின் அருள் துணையால் இதோ அரசியாக முடிசூட்டப்படுகின்றாள். இதற்கெல்லாம் காரணம் அன்னை மரியாள் இறைவனுடைய வார்த்தையை சிந்தித்தாள், தியானித்தாள், வாழ்வாக்கினாள், உறவின் இலக்கணமாய் வாழ்ந்தாள். அந்த அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது, நீங்கள் என்னுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால், இயேசு ஆண்டவரை போல நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் உறவோடு வாழுங்கள். கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்யுங்கள். அன்பே சமுதாயம், அன்பே உறவு, அன்பே கடவுள். உறவோடு வாழும் உள்ளங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். தொடர்ந்து உறவில் வாழ அன்னை மரியா வழியாக இறைவனிடம் நாம் ஜெபிப்போம்.